மேஜர் மேஜர் யோ மேஜர். என்னையா சந்தோஷமா இருக்க போல இருக்கு? விஷயம் இருக்குயா, நமக்கு ஜாக்பாட் அடிச்சிருக்கு. ஜாக்பாட். நீ சொல்றதே புரியல. மேல ஏறி வந்து காட்டியா? யோ இத பாத்தியா? இத விட வேற குட் நியூஸ் இருக்க முடியுமா? பாரியா. லவ் லேண்ட் 50லும் ஆசை வரும் அனுபவியுங்கள். அத முழுசா படியா. கோடை காலத்தில் ஒரு பனிமழை. முதுமை உங்களை தனிமைப்படுத்துகிறதா? வாழ்க்கையே கசக்கிறதா? அப்படியானால் இளமை உங்களை வரவேற்கிறது. 38 days with us. ஊட்டியில ஜிகே குரூப்காரங்களோட பப்ளிசிட்டி இது. நம்ம ரிட்டையர்மெண்ட் என்ஜாய் பண்ண இதுதான் சரியான இடம். என்ன சொல்ற? அப்ளிகேஷனோட பயோடேட்டாவும் கேட்டிருக்காங்க. அவங்க என்ன கேட்டாலும் கொடுக்கலாம். நாம எப்படியாவது போயாகணும். அட்லீஸ்ட் ஒரு மாசத்துக்காவது நம்ம வீட்டை விட்டு நிம்மதியா இருக்கலாம் ஐயா. மேட்ரு என்னமோ இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி செய்வோமே. இனி யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்ல. நீ இன்னைக்கே நம்ம காலனி மீட்டிங் ஏற்பாடு பண்ணு. நாம எல்லாரும் போகலாம். கொஞ்ச நாளாவே இவங்க அடிக்கடி மீட்டிங் போடுறாங்களே, அதனால தான் நமக்கு சாப்பாடு கிடைக்குது. கடவுளே, இவங்க மீட்டிங் தினமும் நடக்கணும். முதுமையின் விளிம்பில் தீக்காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கும் நம் அனைவருக்கும் எல்லாவற்றையும் மறந்து நாம் ஒரு மாதம் சந்தோஷமாக இருக்க கிடைத்த பொன்னான வாய்ப்புதான் இந்த லவ்லேண்ட் கேம்ப். ஊட்டியில் அழகு நிறைந்த இடத்தில் இருக்கிறது இந்த லவ்லேண்ட் ஸ்பாட். சிட்டியில இருந்து கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் உள்ள இருக்கு. சாப்பாடு, தங்குற வசதி எல்லாம் ஒவ்வொருத்தருடைய வசதியை பொறுத்து ஏற்பாடு செய்யப்படும். முக்கியமான விஷயம், 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு தான் அனுமதி வழங்கப்படும். இனி நீங்க எல்லாரும் அவங்க அபிப்பிராயத்தை சொல்லலாம். கடவுளே, நம்மள சாப்பாட்டுக்கே லாட்டரி அடிக்க வச்சிருவாங்க போல இருக்க. ஆம்பளைங்க நாங்க எப்பவோ தயாராயிட்டோம். பொம்பளைங்க நீங்களும் எங்க கூட வரணும்னு நாங்க வேண்டி கேட்டுக்கிறோம். அப்பதான் கொஞ்சம் குஜாலா இருக்கும். பாரு, இப்படி ஜொல்லு விட்டு பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இந்த குழுவோட பிரசிடென்ட்ங்கிற முறையில என்னோட கருத்து எல்லாருமே வரணும். புரிஞ்சுதா? இந்தால் யாரு? அமெரிக்கன் பிரசிடண்டா? மெதுவா பேசு. அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கு தெரிஞ்சா வருத்தப்பட போறாரு. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் விஷயமெல்லாம் எப்படி? அது எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். என்ன மேஜர்? ஆமா, ஃபார்மோட பயோடேட்டாவும் சேர்த்து அனுப்பணும். செலக்ஷன் ஆகுறவங்க மட்டும்தான் வர முடியும். அப்படின்னா இவளுக்கு கிடைக்கவே கூடாது. இவளுக்கு கிடைக்காம போகட்டும். எனக்கு 10 கட்டு வருது. அதையே நான் தான் அணைக்கணுமா? தேவையில்லாம வாய கலராத. சைலண்ட். நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நாம எல்லாருமே லவ்லேண்ட் போக போறோம். யார் வீட்லயாவது இந்த லவ்லேண்ட் ப்ரோக்ராமுக்கு பர்மிஷன் மறுத்துட்டாங்கன்னா நாம ஒன்னா பர்மிஷன் வாங்குறோம், எல்லாருமே போறோம். கேட்டியாடா? நம்ம அன்னப்பிரபுங்க ஊட்டிக்கு போறாங்க. நாம பட்னியா கிடக்க வேண்டியதுதான். பட்னி கிடக்காம இருக்கணும்னா நாமளும் பேக்கப் பண்ண வேண்டியதுதான். எங்க? ஊட்டிக்கு தான். நான் பார்க்கதான் வெல்கம் டு லவ்லேண்ட். நான் மோகன், லவ்லேண்டோட மேனேஜர். நாங்க எல்லாம் கோவில்பட்டில இருந்து வந்திருக்கோம். தெரியும், மற்றவங்களாம் முன்னாடியே வந்துட்டாங்க. அப்புறம் உங்களுக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க 1 minute. மிஸ் ஹேமா, இவங்க தான் மிஸ் ஹேமா. ஹலோ. உங்க வசதிகளை கவனிச்சுக்கிறதுக்காக லவ்லேண்ட் மேனேஜ்மெண்ட் ஏற்படுத்தின ஸ்பெஷல் இன்சார்ஜ். ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவோ கிலோமீட்டர்ஸ் தாண்டி நீங்க இங்க வந்திருக்கிறது 30 நாட்கள் ஒத்துமையா ஒரு குடும்பம் மாதிரி இருக்கிறதுக்காக தான்.
இங்க உங்களுக்கு தேவையான வசதிகள் எல்லாம் நாங்க ஏற்பாடு பண்ணிருக்கோம். இருந்தாலும் இந்த கேம்போட சில ரூல்ஸ நீங்களும் பின்பற்றணும். லேடிஸ்க்கு செகண்ட் ஃப்ளோர்லயும் ஜென்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயும் தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கு. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லுங்க. புருஷ பொண்டாட்டிக்கும் கூட இது பொருந்தும். அனுமதி இல்லாம இங்கிருந்து யாரும் வெளியே போக சம்மதிக்க மாட்டோம். சாப்பாட்டுக்கும் பிரார்த்தனைக்கும் நீங்க எல்லாரும் ஒண்ணா கலந்துக்கணும். ராத்திரி 10 மணிக்கு லைட்ஸ் ஆஃப் பண்ணிடணும். நீங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி டயர்டா வந்திருப்பீங்க. மத்த விஷயம்லாம் அப்புறமா தெரியப்படுத்துறோம். இப்போ நீங்க ஒவ்வொருத்தரா எங்க மேனேஜர் கிட்ட அட்மிஷன் ஃபார்ம் வெரிஃபை பண்ணணும். மிஸ்டர் காஞ்சிபுரம் கண்ணதாசன், தி கிரேட் poet from காஞ்சிபுரம். எஸ். Thank you. மிஸ்டர் ஜோசப் அருள், ரிட்டையர்ட் பிரின்சிபல் from பொள்ளாச்சி. கமிங். Thank you. தேங்க் யூ. மிஸ்டர் பரமேஸ்வரன், அலைஸ் பிச்சு from பரமக்குடி. தேங்க் யூ வெரி மச். Thank you. மிஸ்டர் அப்துல் ரஹ்மான் from காரக்குடி. மிஸ்டர் ராஜகோபால் from ராமநாதபுரம். அது நான் தான். அப்புறம் ஆளுங்கட்சி பிரமுகங்கிற முறையில எனக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் வேணும். ஆளுங்கட்சிக்கு கொடுத்தா எங்களுக்கும் கொடுக்கணும். நான் காட்டுப்பாக்கம் கபாலி, எதிர்கட்சியோட எக்ஸ் எம்எல்ஏ, எனக்கும் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் வேணும். லுக், நாங்க தான் ஏற்கனவே சொன்னோம்ல, எங்களுக்கு எல்லாரும் சமம்னு. அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். இன்னொரு தடவை வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே மேம். எஸ். வாட் யூ வாண்ட்? என்ன சிரிக்க வந்தீங்களா? அது இல்ல, அட்மிஷன் கார்டு கண்டிப்பா வேணுமா? ஏன் உங்ககிட்ட கார்டு இல்லையா? இந்த ஆளு கிட்ட கார்டு இல்ல. என்ன உங்ககிட்ட கார்டு இல்லையா? என்கிட்ட கார்டு இல்ல, ஆனா இந்த ஆளுகிட்டயே கார்டு இல்ல. அப்ப ரெண்டு பேர்கிட்டயும் கார்டு இல்ல. இல்ல. பேர் என்ன? இவ இவ நான் நீயே சொல்லு. நான் நாயர், கேபி நாயர். இவன் டேனியல். டேனியல் டிசோசா ஃப்ரம் பரமக்குடி. கார்டு இல்லாதவங்களுக்கு அட்மிஷன் கொடுக்க ரூல்ஸ் இல்ல. நாங்க எங்க ஊர்ல ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. சந்தேகமா இருந்தா எங்க ஊர் போலீஸ், கோர்ட் இந்த மாதிரி இடத்துல கூட கேட்டு பாரு. அங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. அதனால என்ன பிரயோஜனம்? இங்க யாருக்குமே உங்களை தெரியாதே. எனக்கு தெரியும். இவங்க 2 பேரையும் எனக்கு நல்லா தெரியும். இவங்க என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க. ஆமா ஆமா, இவங்கள எங்களுக்கு நல்லா தெரியும். இங்க நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. நீ மனசு வச்சா இதெல்லாம் சாதாரணம். இவ்வளவு தூரம் வந்துட்டாங்கல்ல, இவங்களோட முழு பொறுப்பையும் நான் ஏத்துக்கிறேன். ப்ளீஸ். நான் மேனேஜ்மெண்ட்ல இத பத்தி பேசி பார்க்கறேன். ப்ளீஸ் டேக் இட் அப். Thank you. God bless you, பாப்பா. நீங்க இங்க இருந்து போறது எனக்கு கொஞ்சம் கூட தாங்கிக்க முடியல. அப்புறம் உங்களை சந்திக்கிறேன். யாருடா இந்த கிழவி? மிஸ் ஹேமாவோட ஸ்பெஷல் ரெக்கமெண்டேஷன்ல மேனேஜ்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கி மிஸ்டர் நாயருக்கும் மிஸ்டர் டேனியலுக்கும் அட்மிஷன் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். ஓகே. இனிமே நாம ரூம் சாட்டிங் வேலைய பாப்போம். பொம்பளைங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போங்க. ப்ளீஸ் டேக் தம். நில்லுங்க. நம்மளே இல்ல, லேடிஸ். ரூம் நம்பர் 125 மிஸ்டர் சாந்தசுந்தரம். மிஸ்டர் சாந்தசுந்தரம் கூட மிஸ்டர் பிச்சு ஃபவுண்டேஷன். ஹலோ. ப்ளீஸ் கம். ரூம் நம்பர் 121 ரிட்டையர்ட் ஜட்ஜ் மிஸ்டர் கௌதம் வர்மா. மிஸ்டர் கௌதம் வர்மா கூட மிஸ்டர் கேபி நாயர். பெஸ்ட் காம்பினேஷன். ஜட்ஜ் கூட திருட. எனக்கு தலை சுத்துதுடா. Hello. ஹலோ. Come on. ப்ளீஸ் கம். Come on. என்ன பலி கொடுக்க கூட்டு போறாங்கடா. என்ன பத்தி போட்டு கொடுத்துறாத. ரூம் நம்பர் 127 மிஸ்டர் டேனியல். மிஸ்டர் டேனியல் கூட மிஸ்டர் சகுனம். அவனை கொல்ல கூட்டிட்டு போனாங்க. என்ன இவ எதுக்கு கூட்டிட்டு போறானோ? மிஸ்டர் சாந்த சுந்தரம், சாந்தமான சுந்தரம், ரிட்டையர்ட் போலீஸ் ஆபீசர் ஃப்ரம் கோவில்பட்டி. ஆமா, என்ன பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்க. தெரியும். ஆனா என்ன பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? பிச்சு ஃபவுண்டேஷன் ஃப்ரம் பரமக்குடி. 3 வருஷம் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருந்தோம். பைத்தியம் பிடிக்காத ஒரே ஆள் நான் தான். வீட்டுல என் தொல்லை தாங்க முடியாம 1 மாசம் இங்க அனுப்பி வச்சுட்டாங்க. ரொம்ப தமாஷா பேசுறீங்க. நான் என்ன காமெடியா பண்ணிட்டு இருக்கேன்? என்ன இது இப்படி பண்றீங்க? நீ ஒரு பைத்தியடா, முழு பைத்தியம். உன்னை நான் கொல்ல போறேன். ஐயோ, இல்லன்னா நான் சொல்றத நீ கேட்கணும். உனக்கு என்னப்பா வேணும்? நான் பைத்தியங்கிற விஷயம் இங்க யாருக்கும் தெரியக்கூடாது. இல்ல அப்படி தெரிஞ்சா
உன்னை கொன்னுடுவேன். உனக்கு சாமி டான்ஸ் ஆட தெரியுமா? தெரியாது, பார்த்தது கூட இல்ல. தெரிஞ்சுக்கணும். சத்தியமா எனக்கு தெரியாது. தெரியுமா? நான் சொல்லிட்டேன். வேண்டாம், நான் சொல்லி தருவேன். கும்முட போன தெய்வம் குறுக்கே வந்ததென்ன 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 வந்ததென்ன. படிக்கிற பழக்கம் இருக்கா? எப்பவாவது படிக்கணும், நிறைய படிக்கணும். படிச்சுதான் நான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன். யோ, உனக்கு படிக்கிற பழக்கம் இருக்கா? பின்ன என்னெல்லாம் படிப்பேன்? நான் தினமும் தினத்தந்தி தான் படிப்பேன். ஆனா நடுவுல மாலை மலரும் படிப்பேன். நான் அதை பத்தி கேட்கல, பின்ன புஸ்தகங்களை பத்தி கேட்டேன். மேத்யூ வர்கீஸோட அம்மா படிச்சிருக்கியா? அது அவன் அம்மா கிட்ட தான் கேட்கணும். நோ நோ நோ, மேத்யூ வர்கீஸ் எழுதின அம்மான்ற புத்தகத்தை படிச்சியா? இந்த வேலை டென்ஷன்ல அதுக்கெல்லாம் நேரம் கிடைக்கணும்ல. இவங்கிட்ட பேசி பிரயோஜனமே இல்ல. நீ நல்லா படிக்கணும். உதாரணத்துக்கு ஹிட்லரோட அண்ணா கரீனா. ஆமா, அதான் படிக்கணும். அண்ணன் கிட்ட பாசமா கறி வாங்கிட்டு வர சொன்ன ஒரு தங்கச்சியோட கதை அண்ணா கரீனா. அட்டன்பரோட ஜுராசிக் பார்க். அத படிக்கணும். முன்ன ஒரு காலத்துல பார்க்ல லவ் பண்ண ஜோடி பிரிஞ்சு போன கதை. அவன் கிடக்குற வீடு சகுந்தலை. நான் எவ்வளவு தலையை கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்படி ஒரு தலைய நான் இது வரைக்கும் பார்த்ததும் இல்ல, கேள்விப்பட்டதும் இல்ல. நான் உனக்கு ஒரு புக்க கொடுக்கறேன். வாங்கிக்கணும், படிக்கணும், பிராக்டிகலா பயன்படுத்தணும். தேங்க்யூ. என்ன கருணை அது? இதான் உன் மனசுல இருந்ததா? இரு உன்னை நில்லு. என்னாச்சு? பாருங்க. ஒரு காமசூத்திர புக்கை இந்த பொண்ணு கிட்ட கொடுப்பாங்க. கவலைப்படாதமா, நான் இருக்கேன். அழாத, நான் அவங்கிட்ட பேசிக்கிறேன். யோ கிழவா, இந்த புக்கை கொடுத்து அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறியா? முடியாது. ஏதோ கிடைச்சிருச்சே, ஒரு வாரம் கழிச்சு நான் உங்களுக்கு தரேன். போ, படிக்கணும். ஐயா உடியால. ஹாய், வெல்கம். குட் மார்னிங். ஹலோ சார். ஹலோ, ஐ எம் சுந்தரேசன் நாடார் from kalabandra.com, Bandra, Mumbai. Pin code 400050. My phone number 9841113349 and 248087. என்னோட பர்சனல் இமெயில் ஐடி. வெல்கம் சார். யூ ஆர் வெல்கம் மேடம். Thank you. Please come. ஓகே. வாங்க டவுசர் லேடி. Come on. ஆமா, வந்ததுல இருந்து ஒரே போர். ஃப்ரெண்ட்ஸ், ஒண்ணு ஒரு குடும்பம் மாதிரி ஒரே நாள்ல நம்ம ஒன்றி போயிட்டோம். இன்னைக்கு இங்க 2 புது உறுப்பினர்கள் வந்திருக்காங்க. வெல்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சுந்தரேசன் நாயர். Hi. So sweet. ஹலோ. அட கடவுளே, சன்னியாசியா போறேன்னு சொல்லிட்டு போன மனுஷன் இன்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டு மாப்பிள்ளை மாதிரி வந்திருக்காரு. என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? ஹோன், இது ஹோன். ஹாய். என்னங்க, நான் தாங்க உங்க பங்கஜம். நான் தான் உங்க அம்புஜம். என்னடி அங்கஜம் பங்கஜங்கறீங்க? ஏய், who are you? யார பார்த்து என்ன பேசுற? நான் யாருன்னு தெரியும்ல? என்னங்க, என்னாச்சு உங்களுக்கு? மான்ஸ், போய் சொல்லாதீங்க. ஐயோ கடவுளே, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என் புருஷன் மேல இருந்து கை எடு. நீ வாய மூடு. இங்க பாருடி செல்லம், இது பாகல். அரே மேடம், போ சொல்லு. எங்க போ சொல்றதுக்கு நீ யாருடி? ஏய், உன்னை சும்மா வாங்க. என்னாச்சு? கொஞ்சம் சொல்றது கேளுங்க. மேடம், சொல்றது கேளுங்க. கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. என்ன உங்க பிரச்சனை? ப்ளீஸ். அவர் ஏன் புருஷன் இல்ல, ஏன் புருஷன்? நான் இவளோட புருஷன். லுக், இந்த கேம்புக்கு வெளியில நீங்க எல்லாம் யாரா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா இந்த கேம்ப்ல இங்க யாரும் சொந்தம் இல்ல. இந்த கேம்போட சட்ட திட்டத்துக்கு ஒத்துக்கிட்டு இங்க இருக்க முடியாதவங்க இப்பவே இந்த கேம்பை விட்டு வெளியில போயிடலாம். இங்க இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க அவங்க உங்க ரூமுக்கு போங்க. தம்பி ரொம்ப அழகா இருக்கு. என் ரூம் நம்பர் என்ன? பிரியா, இவர ரூம்ல கொண்டு போய் விடுங்க. இவங்க கூட்டி போங்களா? பாத்துமா. என்னங்க, நாளை ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு. அடியே மூதேவி, ஏதோ வசியம் பண்ணி என் புருஷனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டல. உன்னை சும்மா விட மாட்டேன்டி. ஆமா, இந்த விஷயத்துலயாவது நம்ம ஒத்துமையா இருக்கணும்க்கா. ஆமா, ஒண்ணாவே இருப்போம். ஹலோ, ஒரு விஷயம் கேளுங்களேன். என்ன? இங்க இருக்கிற ரூல்ஸ்ல எல்லாம் எனக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. சொல்லுங்க. அதாவது பெண்கள்லாம் மேலேயும் ஆம்பளைங்க கீழேயும். வாட்?
இல்ல நான் ரூம்ஸ பத்தி சொன்னேன். அதெல்லாம் சரியா வராது, கொஞ்சம் கூட சரியா வராது. ஏன் சரி வராது? அதாவது நாங்க எல்லாரும் படிச்சவங்களும் புத்திசாலிங்களும் ஒன்னா பழகுறதுல உங்களுக்கு என்ன குழப்பம்னு சொல்லுங்க. குழப்பம் எங்களுக்கு இல்ல, உங்களுக்கு தான். அத நான் வந்ததுல இருந்தே நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு தான் வயசாயிடுச்சே தாத்தா, இதுக்கு மேலேயும் இந்த ஆட்டம் தேவையா? இனிமே உங்களை பத்தி ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா அப்ப தெரியும். இவன் எங்க இருக்கு? இங்க வாங்க. என்ன மிஸ்டர் பிச்சு? ஹலோ. ஓகே, என்ன ஹலோ? இங்கே பார்த்த மாதிரி இருக்கே. வாங்க வாங்க வாங்க. உங்ககிட்ட எனக்கு ஒரு காரியம் ஆகணுமே. என்ன? அடி வையல. பத்தாத. எனக்கு பைத்தியம். இத நீ யாருக்கிட்டயாவது சொன்ன உன்னை குத்திடுவேன். இல்ல நான் சொல்ல மாட்டேன். இத உனக்கு அடிக்கடி கொடுப்பேன். அதையும் யார்கிட்ட சொல்லக்கூடாது. இல்ல நான் சொல்ல மாட்டேன். மண்ட பையல. எதுக்காக அந்த ஆளு உங்களை கூட்டிட்டு போனாரு? அந்த ஆளோட பாதுகாப்புல ஒரு பிரமாதமான பொண்ணு இருக்கான். அதை எனக்கு கரெக்ட் பண்ணி தரேன்னு அவர் சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தருவாரு. அத நேரடியா அவர்கிட்டயே வாங்க வாங்க வாங்க. என்ன சர்க்குணத்துக்கு மட்டும் கொடுத்தா இப்படி? எனக்கும் வேணும். தர என்கிட்ட நிறைய இருக்கு, எல்லாத்தையும் தர. என் கூட வாங்க வாங்க. இங்க நில்லுங்க. டேய் தர்மா, அங்க பாத்தியா எவ்வளவு ஃபிகருங்கன்னு? எவ்வளவு ஃபிகர் இருந்து நமக்கு என்ன பிரயோஜனம்? நம்ம நிலைமை இப்படி இருக்கே. எனக்கு அதுல உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குடா. உனக்கு அதுல ஒரு பீஸ் தானே பிடிச்சிருக்கு, எனக்கு அதுல இருக்கிற எல்லா பீஸும் பிடிச்சிருக்குடா. ஆனா இந்த மாதிரி கேவலமான கெட்ட வச்சுட்டு அவன் முன்னாடி எப்படி நிப்ப? டேய் என்கிட்ட அதுக்கு ஒரு வழி இருக்குடா. கடைசியில நம்ம தெரு வழியில வந்துட போறோம்டா. நீ தெருவுக்கு வந்தாலும் நான் வர மாட்டேன். போ போ போ. டேய் கெட்டப் பார்த்து போடா. என்ன செம காமெடி போல இருக்கு. என்னன்னு நானும் தெரிஞ்சுக்கலாமா? உங்ககிட்ட சொல்ற மாதிரியான விஷயம் கிடையாது. சரி வேண்டாம், உங்களுக்கு சொல்ற மாதிரி என்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு, கேளுங்க. என்ன விஷயம் அங்கிள்? உன் பேரு மீரா தானே? ஆமா. நீ ரொம்ப அழகா இருக்க. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன வளர்றீங்க அங்கிள்? கல்யாண விஷயம். இந்த கேம்ப்ல இருந்து வெளியில போனதும் கல்யாணத்தை தள்ளி போடாம உடனே முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற? நான்சென்ஸ். வயசான காலத்துல பொறுக்கித்தனமா பேசுறீங்க. கோவப்படாதம்மா. உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லல, என்னோட பெரிய பையனுக்காக தான் உன்னை கேட்டேன். உங்க பையன் எங்க இருக்கான் அங்கிள்? ஊர்ல இருக்கான். மெடிக்கல் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கான். இந்த வருஷம் முடிஞ்சதும் அவன் டாக்டர் ஆயிடுவான். பார்க்க அழகா இருப்பான். அப்படின்னா இங்கேயே அவரை வர சொல்லுங்க அங்கிள். அது வருவான் கண்டிப்பா வருவான். அதுக்கு முன்னாடி அவனோட போட்டோவை பாருங்க. இவன் தான் என்னோட பையன். அழகா இருக்கான் லேடி. சும்மா ரெடி. என்ன பிடிச்சிருக்கா? அவளுக்கு பிடிச்சு போச்சு அப்படித்தானே? கொஞ்சம் தள்ளிக்கணும். எனக்கு என் மருமகளோட கொஞ்சம் தனியா பேச வேண்டியது இருக்கு. போயிட்டு வா. வேண்டாண்டி. ஓ வருங்கள மாமனார் தானே, போயிட்டு வா. வாமா, சொல்றது கேளு. வா. ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு பொண்டாட்டியே கிடைச்சா, இல்ல மருமகளா கிடைச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். உங்க வீட்டுக்கு மருமகளா வரதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். அடி கழுத, உனக்கு இவ்வளவு சாமர்த்தியமா? ஓடு. ஹலோ மிஸ்டர் டேனியல், எப்படி இருக்கா என்னோட வருங்கால மருமக? பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கால? நாங்க ரொம்ப பாசமா இருக்கோம்ல. உனக்கு ராஜ யோகடா. எனக்கு கண்ணி ராசிடா. வாமா, நான் என் பையனோட ஹிஸ்டரி உனக்கு சொல்றேன். மிஸ்டர் டேனியல். என்ன? வாங்க டேனியல். ஆமா, கல்யாணம் பண்றதுன்னா நம்ம சுந்தரேச மாதிரி பண்ணணும். 1 இல்ல 2 இல்ல 3 கல்யாணம் பண்ணிருக்கான். இந்த 3 பேரை மட்டும்தான் நீங்க பாத்தீங்க. கலபந்தரால எனக்கு எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய பொண்டாட்டிங்க இருக்காங்க. உலகம் பூரா எனக்கு நிறைய பொண்டாட்டிங்க இருக்காங்க. இதுங்களை எல்லாம் எப்படி மேய்க்கிறீங்க? உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டு ஆளுங்களும் ஆடு வளர்க்கறதுக்காக எங்களுக்கு லட்சக்கணக்கில் பணம் அனுப்புறாங்கல்ல, அந்த மாதிரி பணம் அனுப்புற இழுச்ச வாங்கி இருக்கிற வரைக்கும் இந்த சுந்தரேசன் எதுக்கே கஷ்டப்படும்? எங்கள மாதிரி ஆளுங்க எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சு திருடுறோம், ஆனா நீங்க தெரியாம கொள்ளையடிக்கிறீங்க. என்னது திருடிட்டாங்களா? யாரு திருடினா? எதை திருடினாங்க? மிஸ்டர் டேனியல் சொன்னது பொம்பளைங்க மனசு திருடினதை பத்தி. ஹார்ட் தீஃப். அப்புறம் பொம்பளைங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது.
உங்கள யாராவது இங்க இருக்கிற மலைஜாதி பொண்ணுங்களோட டான்ஸ பாத்திருக்கீங்களா? இங்க பக்கத்துல தான். அத பார்க்க தான் இந்த தடவை நான் வந்திருக்கேன். எப்போ அது? பௌர்ணமி 12 மணிக்கு தான் டான்ஸ் ஆரம்பிப்பாங்க. நாம இங்க இருந்து போறதுக்குள்ளார பௌர்ணமி வருது. ஆனா அன்னைக்கு ராத்திரி யாருக்கும் தெரியாம நம்ம எல்லாரும் அங்க போகணும். ஆனா வாட்ச்மேன் வெளியில இருப்பானே. லூசா நீ வாட்ச்மேன் டான்ஸ் பார்க்க போறோம்னு பர்மிஷன் கேட்டா போறோம். நாம எல்லாரும் செவரேறி குதிச்சு போறோம். அத எனக்கு ஜுரம் இருக்கான்னு பாருங்க. மெடிசன் ஜுரம் வந்துரும் போலக்கு. இப்படி பாருங்க, இப்படி பாரு. கடவுளே, இந்த கேப் ஒரு வருஷத்துக்கு நீடிச்சதுன்னா மைக்கேல் ஜாக்சன் மாதிரி அடிச்சு தூள் பண்ணிடுவேன். ஆமா, அப்படியா? ஓ நோ, இட்ஸ் நாட் பாசிபிள். ஏமா, உங்க அப்பா வந்திருக்காரு. எங்க? ஹால்ல உட்கார்ந்திருக்காரு. Thank you very much. வாமா உட்காரு. எப்போ வந்தீங்கப்பா? இப்பதான் வந்தேன். நீ நல்லா இருக்கியாமா? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க அங்க தனியா இருக்கிறது தான். தனியாவா? எனக்கே மணிக்குட்ட இருக்கான்ல. அவன் நல்லா இருக்கானா? அவனுக்கு அங்க என்னமா குறைச்சல்? அவன் குதிரையா இருந்தாலும் அவனை பையன் மாதிரி தானே வளர்க்குறேன். எனக்கு இங்க வேலை ஜாலியா இருக்கு. நிறைய பாட்டிங்க தாத்தாங்க. என்ன இருந்தாலும் உனக்கு ஒரு வேலை கிடைச்சது, அது போதும். சரி, நான் கிளம்புறேம்மா. அப்புறம் வரேன். சரிப்பா. ஹேமா, என்ன வேணும் மேடம்? இப்ப வந்துட்டு போனது அப்பா. அப்பாவா? பிறந்ததுல இருந்து பாசத்தால அரவணைக்கிற ஆள அப்பான்னு தானே கூப்பிடணும். அப்போ என்ன வளர்த்தப்பா. ஆனா என்னோட அப்பா அவர்தான். அம்மா நான் அடியோட வெறுக்கிற வார்த்தை அது. என்னைக்காவது ஒரு நாள் அந்த பொம்பளை பார்த்தேனா மூஞ்சில காரி துப்புவேன். கேமா? ஆமா மேடம், குடும்பத்தோட மானத்தை காப்பாத்த என்ன தூக்கி எறிஞ்சவங்க அவங்க. கண்ணெஞ்சுக்காரி, கண்ணெஞ்சுக்காரி. நான் ஏதோ பேசிட்டேன், மனசு கேட்கல. ஐம் சாரி. பல வருஷமா தேடிக்கிட்டு இருந்த என் பொண்ண இன்னைக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன். பிறந்ததுல இருந்து ஒரு தடவை கூட என் முகத்தை நான் பார்த்ததே கிடையாது. இன்னைக்குதான் அவ முகத்தை நான் பார்த்தேன். என்ன வெறுக்கிற அவகிட்ட நான் தான் உன் அம்மான்னு நான் எப்படி சொல்லுவேன்? என்னைய அவங்க கூட தொல்லையா போச்சு. நடு சாமத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருக்க. எங்க அம்மா என்ன சின்ன வயசுல தாலாட்டு பாடி தூங்க வைப்பாங்க. அவங்க இப்ப போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்க? செத்து போயிட்டாங்க. சொட்ட நல்ல வேலை அவங்க தப்பிச்சிட்டாங்க. என்ன தூக்கு. நானா? இல்லன்னா கத்தியால குத்திடுவேன். வேண்டாப்பா, நானே வந்து உன்னை தூக்கிடுறேன். வா, தூக்குற வா. தூக்கிட மட்டும் போதாது, தாலாட்டு பாட்டு பாடணும். துளியிலே ஆட வந்த வானத்து விளக்கு, ஆழியிலே கண்டெடுத்த அற்புத. நல்லா எனக்குன்னு வந்து வாச்சாம் பாரு. யாரும் போக வேண்டாம், நான் தான் போவேன். ஊதுங்க ஊதுங்க. கபடி 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 கபடி, பிடி 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 பிடி.
விடுங்க விடுங்க. என்னாச்சு சரவணன் சார்? அம்மா மான் குட்டிகளை பிடிக்க சொன்னா யானை குட்டி பிடிச்சிருச்சே. நீங்க கொன்னுடுவேன். என்ன யாரு பைத்தியம் சொன்னது? ஏய் கொன்னுடுவேன். ஏய் விட மாட்டேன் நானு. ஏய் வாங்க. ஏய் நீங்க சொன்னீங்களா நான் பைத்தியன்னு? ஏய் கொன்னுடுவேன் உங்களை. அடி அடி கொன்னுடுவேன். யாரு நானா பைத்தியம்? ஏய் அடி கொன்றுவேன். பின்னாடி வந்தீங்க டவுசரை கிழிச்சிடுவேன். ஒட்டகத்தை கெட்டிக்கோ, கெட்டியாக ஒட்டிக்கோ, பட்டவத்தை பொட்டுக்காரி. இந்த கேட்டை தாண்டி யாரும் வெளியே போக காலா முக்கா புலா லைலா. ஓ லைலா முக்காலா முக்காலா. தற்கொலை பண்ணிக்க மாருதி ஜிப்சி தான் உங்களுக்கு கிடைச்சதா? ம், ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. இல்லைன்னா அவ்வளோதான். வரும்போது வீட்டை சொல்லிட்டு வந்துட்டியா? என்ன காப்பாத்துங்க சார். ஐயோ அந்த பொண்ணுங்க என்ன பிடிக்க வராங்க சார். இந்த ஆளு அவங்க கிட்ட தான் பம்பு பண்ணிருப்பாரு. சைஸ் வந்து என்ன சார், நான் லேடிஸ் ஹாஸ்டல் பக்கமா வந்துட்டு இருந்தேன்னா அந்த பொண்ணுங்கள என்ன துரத்திட்டு வராங்க சார். எதுக்கு? பொண்ணுங்க எதுக்கு துரத்துவாங்க? எல்லாம் அதுக்கு தான். அப்படியா? இவரை பிடிச்சு கொடுத்ததுக்கு தேங்க்யூ சார். காப்பாத்துங்க சார். தெரியாம தான் கேக்குறேன். நீங்க துரத்துறதுக்கு இந்த வயசானவர் தான் கிடைச்சாரா? இந்த நாட்டுல வேற ஆம்பளையே இல்லையா? இவருக்கு உடம்பு சரியில்லை சார், மென்டலி. ஏய், இது மென்டலி இல்ல, பிசிக்கலி. அதுக்காக இந்த கிழவங்கிட்ட போய் சார் நான் சொல்றது கொஞ்சம். ஒன்னும் சொல்ல வேண்டாம். ச்சே, நம்ம ஊர் பொண்ணுங்க இப்படி ஆயிட்டாங்களேடா. லேடிஸ் ஹாஸ்டல் செவரேறி குதிச்சு, அதுவும் ஒரு கிழவனுக்காக. ஐயோ சார், இந்த ஆள் சொல்றதெல்லாம் போய். நாங்க லவ் லேண்ட்ல. ஆமா, லவ் லேண்ட்னா என்ன? காதல் கரை. காதலிக்கிறதுக்கு ஒரு கிழவன் தான் கிடைச்சானா? ஏ மிஸ்டர், அசிங்கமா பேசாதீங்க. அப்ப அசிங்கமா நடந்துக்கலாமா? உங்க கூட பேச நாங்க தயாரா இல்ல. அவர் எங்க கூட அனுப்புங்க. அவங்க கூட அனுப்புனா என் பணம் தான் மிஞ்சும். என் பொண்டாட்டி பிள்ளைங்களா அனாதை ஆயிடுவாங்க. கொஞ்சம் தள்ளி நிக்கிறீங்களா? இவரை உங்க கூட அனுப்ப முடியாது. அது மட்டும் இல்ல, இவரை நான் கூட்டிட்டு போறேன். சார் உங்களுக்கு விஷயம் முழுசா தெரியாது. தெரிஞ்ச வரைக்கும் போதும். தள்ளுங்கடி. இல்லனா வாங்க. சார் ப்ளீஸ். நீ பின்னால போடா. ஐயோ. பத்து மெதுவா. அப்படிதான். தள்ளுங்கடி. நாங்க சம்மதிக்க மாட்டோம். கேர்ள்ஸ் கைய வச்சிங்க. சைட் ப்ளீஸ். வேண்டாம். வேற கைங்க. இவரை கூட்டிட்டு போறீங்க அப்புறம் அவ்வளவுதான். சொல்றது கேளுங்க ப்ளீஸ். எனக்கு ஒரு சந்தேகம். இந்த ஆளு ஒருவேளை பைத்தியமா இருப்பானோ? வாய் மூடிட்டு உட்கார்றா. போடா பின்னாடி. சார் ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் சார். இங்க பாருமா, இவர்கிட்ட விளையாடுற மாதிரி என்கிட்ட விளையாடாத. அதுக்கப்புறம் 3வது மாசம் மாங்காவை தேடி அலைவ. போ போ. அத கொண்டு போகாதீங்க, அவர் மென்டல். சொல்றது கேளுங்க.